Hi, hello everyone. Welcome to Meet Text. இன்னைக்கு வீடியோல நம்ம பத்தி பார்க்க போறோம் அப்படினா It's called Keyloggers. Yes, Keylogger. So without delay வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கம்ப்யூட்டர்ல கூடிய கம்ப்ளீட்டான ஒரு கீபோர்டை ஃபுல்லாக கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கீலோகர்னு சொல்லக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த கீலோகர்னு என்ன சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைப் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய வேலையை தான் இந்த கீலோகர் செய்யும். ஓகேயா, இது எப்படி இதெல்லாம் கேப்சர் பண்ணும் அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நோட் பேடாக ஓப்பன் பண்ணி ஹார்ட் டிஸ்கில் ஒரு மூலையில் என்ன செய்யும் அப்படின்னா இது சேர்த்து வச்சுக்கும். இதுதான் இதோடைய பிரதான தொழிலாக இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இதை யூஸ் பண்ணுறது 2 types ஆஃப் பீப்புள். ஓகேயா, ஒன்று நல்ல விஷயத்துக்காக வேண்டி யூஸ் பண்ணுறவங்க, இன்னொன்று இதை யூஸ் பண்ணி கெட்ட விஷயங்கள் செய்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை 2ஆக வகைப்பிக்கலாம். ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இது நல்லதை யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் ஒரு ஒரு டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி கெட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது யார் அப்படின்னா மோஸ்ட்லி ஹேக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணிவிட்டு இதை அதாவது உளவு பார்க்குறதுக்காக வேண்டி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, ஒரு ஹேக்கராக இருக்க பட்சத்தில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறித்த டார்கெட் ஓகேயா ஒரு விக்டிமோட கம்ப்யூட்டருக்கு இதை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அதில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். இது ஒரு வேவ் பார்க்குற சாஃப்ட்வேராக இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கும். ஸோ ரன் ஆகிற பட்சத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, அது ரன் ஆகிக்கொண்டே அந்த விக்டிமோட கம்ப்யூட்டரில் அவர் கீபோர்டில் என்ன டைப் பண்ணுறாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா, குறித்த ஒரு நேரத்துக்கு ஒரு தடவையாக என்ன ஒரு இமெயில் மூலமாக என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஹேக்கரோடைய கம்ப்யூட்டருக்கு அனுப்பி கொண்டிருக்கும். ஓகேயா, நோட் பேட் டாக்குமெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா அனுப்பி கொண்டிருக்கும். இந்த அனுப்புகிற விஷயங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஹேக்கர் என்ன செய்வார் அப்படின்னா, அதாவது உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்குவார். இது இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா ஹேக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போது ஃபேஸ்புக்கில் நான் லாகின் ஆகிறேன், ஆகினதுக்கு அப்புறமா இப்போ லாக் அவுட் ஆகிறேன், திரும்ப நான் லாகின் ஆகணும். ஸோ அப்படி ஆகிற பட்சத்தில் நான் கண்டிப்பாக என்னுடைய நேமையும் என்னோடய யூசர் நேமையும் என்னோடய பாஸ்வேர்டையும் கொடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குற சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, அதை கரெக்டாக அந்த டைமோடு என்ன செய்யும் அப்படின்னா அந்த கீலோகர் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி சேவ் பண்ணி வச்சது என்ன செய்யும் அப்படின்னா, குறித்த ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை என்ன செய்யணும் மெயில் மூலமாக இந்த ஹேக்கருக்கு அனுப்பும். ஸோ அவர் என்ன செய்வார்னா, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி அவர் அவருடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கொள்ளும். ஸோ இப்படி என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹேக்கர்ஸ் இந்த மாதிரியாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டப்பில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் வெளியில் ப்ரௌசிங் சென்டர் போகலாம், அப்படி இல்லைனா வெளியில் நீங்கள் வேறு ஒருத்தவங்க யாருடையாவது கம்ப்யூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுற அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த குறித்த வெப் ப்ரௌசரில் அவங்க கீலோகர் டூலை ரன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா, இந்த கீலோகர் டூல் அங்கே இன்ஸ்டாலேஷனில் இருந்தது அப்படின்னா, நீங்கள் அதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கீலோகர் அதில் இருக்கக்கூடிய இந்த கீ ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே சர்வ் பண்ணி வச்சுருந்து பிறகு அவங்களுக்கு, அதாவது அது யாருடைய பொருளோ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, அது அவங்க வியூ பண்ணி பார்க்கக்கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ இது நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணும்போது இன்னொருத்தவங்களோட கம்ப்யூட்டரோ இல்லைனா வெப் ப்ரௌசர் சென்டர் ஒன்றில் போயிட்டு யூஸ் பண்ணும்போது அந்த குறித்த ப்ரௌசரில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனேபிளில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வாங்க பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரிவீலர் கீலோகர், ரீஃபோக் கீலோகர், ஸ்பைரிக்ஸ் இந்த மாதிரி சொல்லக்கூடிய நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலுமே கூட நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஸ்பைரிக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணி இந்த கீலோகர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய வெப் ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. வெப் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு அதில் ஸ்பைரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் டவுன்லோட் ஆப்ஷன் அந்த சாஃப்ட்வேர் வெப்சைட்டில் காட்டும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ணதுக்கப்புறமா பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல இமெயில் கேட்கும். ஸோ அந்த இமெயில் எதுக்கு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு நேரத்துலையும் எடுக்கக்கூடிய இந்த கீ ஸ்ட்ரோக்ஸையும் ஸ்னாப்ஷாட்டையும் அது எந்த இமெயிலுக்கு அனுப்பணுமோ அந்த இமெயில் அட்ரஸை கேட்கும். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு எந்த இமெயிலை கொடுக்குறோமோ ஸோ அந்த இமெயிலுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னா அனுப்பி கொண்டிருக்கும். ஸோ இதுக்காக வேண்டி தான் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குறித்த இந்த பிளேஸில் இமெயில் கேட்டுக்கொண்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓகே ஃபைன், நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இதில் முதலாவது இருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த இடத்துல ஸோ கீபோர்ட் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது இருக்குது. ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த கீபோர்ட் இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னால் நம்ம வந்து எந்த நேரத்தில் வந்து எதை டைப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வித் டேட்டோடே வந்து காட்டும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து உதாரணத்துக்கு வந்து நம்ம இங்கே டைப் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து நேரத்தோடு காட்டும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியாக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயும் வந்து கீலாகர் டூல்ஸ் வந்து ரன் பண்ணி வச்சுருக்கலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லாட்டியும் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸில் ஸோ இன்னொருத்தவங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விஷயம் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ இல்லைனால் உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ ஃபிசிக்கல் கீபோர்டை நீங்கள் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து வர்ச்சுவல் கீபோர்டு வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். ஏன்னு சொன்னால் இப்போ மொபைல் எடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம பொதுவாகவே வர்ச்சுவல் கீபோர்டு, அதாவது ஸ்க்ரீனில் வர கீபோர்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால அங்கே எந்த பிரச்சனையுமே வர்றதுக்கான குறவு. ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணுறதை தவிர அங்கே வந்து வேறு அட்டாக்ஸ் வந்து நடக்கிறது வந்து பொதுவாக குறைவு. நம்ம வந்து இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம கட்டாயமாக வந்து ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து இந்த கீலாகர் அட்டாக் வந்து மேக்ஸிமம் நடக்குது. அதாவது முக்கியமான யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்புட் பண்ணுறப்பையோ இல்லைனா அவங்களுடைய பேங்க் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்புட் பண்ணுறப்பையோ நீங்கள் வந்து வர்ச்சுவல் கீபோர்டு, அதாவது ஸ்க்ரீனில் வரக்கூடிய கீபோர்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய கேரக்டர்ஸ் இன்புட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அட்டாக்ஸ்லேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை, see you.